Morning students, today we are going to see about connective tissue. Connective tissue is the most abundant tissue type in the body. Four basic types in tissues in the body ன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதில் epithelial tissue, connective tissue, muscular tissue, nervous tissue. டுடே கனெக்டிவ் டிஷ்யூனா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். கனெக்டிவ் டிஷ்யூவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும், இது எங்கே என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர் இஸ் எ கிரேட் டிகிரி ஆஃப் வேரியபிலிட்டி இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூவுமே வந்து மற்ற டிஷ்யூவை காட்டிலும் ஒரு வேரியபிளான ஒரு ஸ்ட்ரக்சரையும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு டிஷ்யூவாக ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது அப்படின்றது தான். The main features of connective tissue, regardless of its structure and function, it is the relatively wide separation of the cellular constituents in contrast to the other tissue types. அதாவது இந்த கனெக்டிவ் டிஷ்யூன்றது வந்து அதனோட ஸ்ட்ரக்சர் அந்த ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா மற்ற டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை காட்டிலும் இது வந்து வேரியபிளாக இருக்கும், ஒரு செப்பரேஷனாக இருக்கும். இதனோட செல்லுலார் கான்ஸ்டியூயன்ட்ஸ் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதர் டிஷ்யூ டைப்ஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் நியூமரஸ். ஒரு முக்கியமான ஒரு மிக துல்லியமான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைட்டல் ஆர்கன்ஸ், ப்ரொவைடிங் ஸ்கஃபோல்டிங் ஃபார் தி பாடி, பைண்டிங் டுகெதர் அதர் டிஷ்யூஸ், செப்பரேட்டிங் டிஃப்ரெண்ட் பாடி கம்பார்ட்மெண்ட்ஸ், ஸ்டோரிங் எனர்ஜி ரிசர்வ்ஸ், டிரான்ஸ்போர்ட்டிங் மினரல்ஸ். ஸோ ஃபஸ்ட் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைட்டல் ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்கூடியது கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கடுத்து பாடியில் ஒரு ஸ்கஃபோல்டிங், அதாவது ஒரு இருக்குத்தன்மை, அதாவது ஒரு நெருங்கின தன்மை அதை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவைடிங் ஸ்கஃபோல்டிங் ஃபார் தி பாடிக்கு ஸ்கஃபோல்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்கூடியது கனெக்டிவ் டிஷ்யூ. அது இல்லாமல் அதர் டிஷ்யூஸை வந்து இந்த டிஷ்யூவோட பைண்ட் பண்ணுறதுக்கு, பைண்டிங் டுகெதர் அதர் டிஷ்யூஸ், அந்த ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கும் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது. செப்பரேட்டிங் டிஃப்ரெண்ட் பாடி கம்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குன்னா அதை செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ லேயராக இருக்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்டோரிங் எனர்ஜி ரிசர்வ்ஸ், எனர்ஜியை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷனையும் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ செய்யுது. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு பிளட்டுன்னு எடுத்திங்கன்னா அது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த சர்க்குலேஷன் ஒரு ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணுது. அப்போது அந்த பிளட்டுன்றது ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங், அதாவது ஓவரால் பாடியில் வந்து சர்க்குலேட் ஆகக்கூடிய ஒன்று. அந்த சர்க்குலேஷன் மூலமாக மற்ற மெட்டீரியல்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் தேவையானதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியதான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னா ப்ரொடெக்ஷன் ஃபார் வைட்டல் ஆர்கன்ஸ், செகண்ட் ஒன் ஸ்கஃபோல்டிங் ஆஃப் தி பாடி, பைண்டிங் டுகெதர் அதர் டிஷ்யூஸ், ஃபோர்த் ஒன் செப்பரேட்டிங் டிஃப்ரெண்ட் பாடி கம்பார்ட்மெண்ட்ஸ், ஃபிஃப்த் ஸ்டோரிங் எனர்ஜி ரிசர்வ்ஸ், சிக்ஸ்த்துன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு நியூமரஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். இந்த ஃபங்க்ஷன்ஸை செய்யக்கூடிய ஒரு டிஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ ஆஸ் எ ரிலேட்டிவ்லி ஸ்பார்ஸ் பாப்புலேஷன் ஆஃப் செல்ஸ் சரௌண்டட் பை எ மேட்ரிக்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூன்றது வந்து அதாவது நிறைய டைப்பான செல்ஸால் அந்த செல்ஸ் கலந்து ஒரு தொகையாக இருக்கக்கூடிய அதை சரவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கக்கூடியதான் கனெக்டிவ் டிஷ்யூ. தி மேட்ரிக்ஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. மேட்ரிக்ஸ்ன்றது என்னது? ஸ்பார்ஸ் பாப்புலேஷன் ஆஃப் செல்ஸ் சரௌண்டட் பை மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னோம். அது வந்து கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே அந்த தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மேட்ரிக்ஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் அந்த மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு வெளிப்புறமான ஒரு செல்லுலார் மெட்டீரியல். அதுக்கு வித்தின் தி கனெக்டிவ் டிஷ்யூ இல்லாமல் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியலாக இருக்கக்கூடியதான் இந்த மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஆஃபன் கண்டெய்ன்ஸ் ஃபைபர்ஸ், ஃப்ளூயிட் அண்ட் டிசால்வ்டு மாலிகுல்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் தான் என்னென்ன இருக்குன்னா ஃபைபர்ஸ் இருக்குது, ஃப்ளூயிட் அண்ட் டிசால்வ்டு மாலிகுல்ஸ். The type of matrix determines the functions of a particular type of connective tissue. For example, the matrix is the watery in blood and dense in bone. இதே கனெக்டிவ் டிஷ்யூ அந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது பாப்புலேஷன் ஆஃப் செல்ஸ் வந்து சரௌண்டட் பை எ
மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொன்னேன். அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து வாட்டரியாக இருந்துச்சுன்னா அது பிளட்டில் இருக்கும். டென்ஸ்னால் அடர்த்தியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது வந்து போனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் the type of matrix determines the function of a particular type of connective tissue. For example, matrix is வாட்டரின்னாவே என்னது, ஒரு நீர்த்தன்மையோடு இருக்கக்கூடியதா, ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கிறதா பிளட்டு. அந்த மேட்ரிக்ஸ் வந்து பிளட்டில் வாட்டரியாக இருக்கும், போனில் டென்ஸாக இருக்கும். ஓகே, நான் ஃபைபர் காம்பனண்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் சம்டைம்ஸ் கால்டு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அப்போ ஃபைபரே இல்லாமல் ஒரு காம்பனண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றது சம்டைம்ஸில் ஒரு சில மேட்ரிக்ஸ் அது மாதிரி இருக்கும், நான் ஃபைபர் காம்பனண்ட்டு. அதுக்கு பேர் கிரவுண்ட் சர்ஃபேஸ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. த ஃபைபர்ஸ் இன் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் யூஸ்வலி ஆஃப் 3 types: கொலாஜன், எலாஸ்டிக் அண்ட் ரெட்டிகுலார், ஆல் ஆஃப் விச் ஆர் ப்ரோட்டீன்ஸ். இப்போது கொலாஜன் ஒரு டைப்பு, எலாஸ்டிக்னு ஒரு டைப்பு, ரெட்டிகுலார்னு ஒரு டைப். இந்த 3 டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இந்த ஃபைபர் கனெக்டிவ் டிஷ்யூவில் இந்த 3 types ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது: கொலாஜன், எலாஸ்டிக், ரெட்டிகுலார், ஆல் ஆஃப் விச் ஆர் ப்ரோட்டீன்ஸ். இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸால் ஆனது இந்த கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே. த டிகிரி ஆஃப் வேஸ்குலரைசேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் வேரியபிள். இதனோட வேஸ்குலரைசேஷன் டிகிரினா, டிகிரி ஆஃப் வேஸ்குலரைசேஷன் மீன்ஸ் ஒன்று வந்து ஹைலி வேஸ்குலரைஸ்டாக இருக்கும், ஒன்று வந்து லெஸ் வேஸ்குலரைஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி வேரியேஷன் இதில் இருக்குன்றதான். Bone is typically highly vascularized, whereas cartilage is relatively less vascular. இப்போ போன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹைலி வேஸ்குலரைஸ்டாக இருக்கும், அதே நீங்கள் கேர்டிலேஜ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லெஸ் வேஸ்குலரைஸ்டாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ரெண்டுமே மேட்ரிக்ஸ், ரெண்டுமே கனெக்டிவ் டிஷ்யூ தான். The rapidity of healing after an injury is greater in more vascular tissues. அப்போ போனில் அடிப்பட்டு மோர் வேஸ்குலர் டிஷ்யூஸில் வந்து ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரேப்பிடாக விரைவாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆஃப்டர் அண்ட் இன்ஜுரி, ஏதோ ஒரு சின்ன அடிப்பட்ட பிறகு கிரேட்டர் வேஸ்குலர் டிஷ்யூஸில் வந்து ரேப்பிடாக ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட், கொலாஜன் ஃபைபர்ஸ் ஆர் தி மோஸ்ட் நியூமரஸ் அண்ட் டிபிக்கலி ரென் அண்ட் லாங் wavy bundles. They are found in the skin, capsules of the organs, cartilage, bone, blood vessels and tendons, ligaments. ஸோ கொலாஜன் ஃபைபர்ஸ் அப்படின்றது ஃபைபர்லே கொலாஜன், எலாஸ்டிக் அண்ட் அனதர் ஒன் கொலாஜன், எலாஸ்டிக் அண்டு கொலாஜன், எலாஸ்டிக் அண்ட் ஃபைப்ரஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஃபைப்ரஸில் இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டிப்பிக்கலாக ரன் ஆகக்கூடியது, லாங்காக இருக்கும், வேவி பண்டில்ஸாக இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன் தி ஸ்கின்னாவே லார்ஜர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லார்ஜர் ஆர்கன் ஆஃப் தி பாடின்னு சொன்னால் சர்ஃபேஸும் லார்ஜர் தான். ஸோ அந்த ஸ்கின்லே ஃபவுண்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த இது அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு பேர் ஃபைப்ரஸில் வரக்கூடிய கொலாஜன் ஃபைபர்ஸ். தே ப்ரொவைட் தி டென்சில் ஸ்ட்ரென்த் ரெக்கார்ட் இன் தீஸ் ஏரியாஸ். அப்போ இந்த ஏரியாஸ் வந்து ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இது திகழ்கிறது. எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்கின், சர்டன் டைப்ஸ் ஆஃப் கார்டிலேஜ், லார்ஜ் ஆர்டரிஸ் அண்ட் எ ஃபியூ லிகமெண்ட்ஸ். ஸோ போன் டு மசில் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினாலஜிஸ் தான் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். அப்போது ஒரு சில லிகமெண்ட்லேயும் லார்ஜ் ஆர்டரிஸ், எக்ஸாம்பிள் அந்த அயோட்டா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் லார்ஜ் ஆர்டரி. அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபைபருக்கு பேர் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். தே ஹாவ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரீட்டைனிங் தேர் ஒரிஜினல் லென்த் ஈவன் ஆஃப்டர் கன்சிடரபிள் ஸ்ட்ரெச்சிங். அதாவது ஒரு ஒரிஜினல் லென்த்தை வந்து ரீட்டைன் பண்ணிக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். எப்போனா அந்த ஸ்ட்ரெச்சிங் நடந்ததுக்கப்புறமா அதனோட ஒரிஜினல் லென்த் அதுக்கு இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் நடந்ததுக்கு அப்புறமா ஈவன் ஆஃப்டர் கன்சிடரபிள் ஸ்ட்ரெச்சிங் இந்த ஒரிஜினல் லென்த்தை வந்து ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஃபைப்ரஸ்க்கு இருக்குது, கார்டிலேஜ் ஃபைப்ரஸ். ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் ஆர் thin and delicate and found within organs and glands where they provide the necessary support. அதாவது கிளாண்டில் ஒரு சில ஆர்கன்ஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு டெலிகேட்டு, அதாவது ரொம்ப ஒரு டெலிகேட்டடாக தெரியக்கூடிய ஒரு தின் ஃபைபர்ஸ்க்கு பேர் தான் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ். த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் யூஸ்வலி கண்டெய்ன்ஸ்
proteoglycans, which are a combination of proteins and polysaccharides. Polysaccharides means carbohydrate இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அந்த பாலிசாக்ரைட்ஸும் ப்ரோட்டீனாலும் ரெண்டு விதமான ஒரு காம்பனண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ப்ரோட்டியோன்னு சொல்லும்போது ப்ரோட்டீன் ஞாபகம் வரணும். கிளைக்கான்ஸ் அப்படின்னு வரும்போது கிளைக்கோஜன் அப்படிலாம் வரும்போது உனக்கு பாலிசாக்ரைட் ஞாபகம் வரணும். அப்போ புரோட்டியோகிளைக்கான்ஸ் அப்படின்றத கண்டெயின் ஆகக்கூடிய ஒரு இதுதான் இந்த ரெட்டிகுலர் ஃபைபர்ஸில் இருக்குது. ஸ்பெசிஃபிக் புரோட்டியோகிளைக்கான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் டிஷ்யூ கான்ட்ரிபியூட்டிங் டு தியர் ப்ராப்பர்ட்டிஸ். The cellular component of connective tissue is also variable. இதில் இருக்கக்கூடிய செல்லுலார் காம்பனண்ட்டும் வேரியபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது ரெட்டிகுலார் ஃபைபர்ஸ். ரெட்டிகுலார் ஃபைபர்ஸ் வந்து எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது எதால் ஆனது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட், இன் நான் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ த predominant cell seen in the is the fibroblast, which produces all the components of the matrix and maintains it. அப்போது அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்ஸும், அதாவது பாப்புலேஷன் ஆஃப் மாஸ் செல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த செல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கிறதா இந்த நான் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்குது. Other cells often seen include white blood cell, derivatives such as mast cell, macrophages, plasma cells, neutrophils, eosinophils and lymphocytes. ஸோ பிளட் செல்ஸில் நீங்கள் வெரைட்டிலாம் பார்ப்பீங்க, ஆர்பிசி, டபிள்யூபிசி இதெல்லாம் படிச்சுப்பீங்க இல்லையா. அப்போ அந்த டபிள்யூபிசியில் இருக்கக்கூடிய டெரைவேட்டிவ்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைனா டெரைவேட்டிவ்ஸ் ஆஃப் டபிள்யூபிசின்னு சொல்லும்போது மாஸ்ட் செல், மேக்ரோபேஜஸ், plasma cells, neutrophils, eosinophils and lymphocytes. All these cells serve a protective function. இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே என்ட்ரி ஆகுது, ஒரு ஆர்கானிசம் உள்ளே என்ட்ரு ஆகி இன்ஃபெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்கூடியதான் இந்த டபிள்யூபிசி. ஸோ பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூபிசியில் இருக்கக்கூடிய எல்லா செல்லும் தெரியும் உங்களுக்கு. லிம்போசைட், மாஸ்ட் செல், கொலாஜன் ஃபைபர்ஸ், மேக்ரோபேஜ். ஸோ ஃபைபர்ஸும் உங்களுக்கு தெரியும், அதில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு தெரியும். இதுதான் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலேயும் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கும். அது வாட்டரியாக இருந்தால் பிளட்டில் இருக்கும், டென்ஸாக இருந்தால் போனில் இருக்கும் அப்படின்றதான். நெக்ஸ்ட், the classification of connective tissue is depend on the characteristics of the matrix. அந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தான் இந்த கிளாஸிஃபை பண்ணுறாங்க கனெக்டிவ் டிஷ்யூவை. Connective tissue types can be divided into 3 broad categories: embryonic and proper and specialized. As the name suggests, embryonic connective tissue is found all developing organs in the fetus. Fetus means so till birth வரைக்கும், from conception to till birth வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்டல் பீரியடை தான் நம்ம ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது எம்ப்ரியானிக் கனெக்டிவ் டிஷ்யூன்றது ஆல் டெவலப்பிங் ஆர்கன்ஸ் இன் தி ஃபீட்டஸில் இருக்கக்கூடிய டெவலப்பிங் ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ எம்ப்ரியானிக் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் கன்சிஸ்ட் ஆஃப் செல்லுலார் எலமெண்ட்ஸ் embedded in a loose amorphous matrix within the fibers. thin fibers-ஆக இருக்குன்றது. Next, mucoid connective tissue as a gel-like matrix and is found in the umbilical cord. அப்போ மியூகாய்டு கனெக்டிவ் டிஷ்யூன்றது ஒரு ஜெல் லைக் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். இது அம்பிளிக்கல் கார்டில் சரௌண்டாக இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொன்னேன் இல்லையா. இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு லூஸ், டென்ஸ், அடிப்போஸ் அண்ட் ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூவாக வெரைட்டி பண்ணுறாங்க. அதாவது ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு லூஸ், டென்ஸ், அடிப்போஸ் அண்ட் ரெட்டிகுலர். Loose connective tissue has more ground substance with fewer fibers or cells. அதாவது இது எல்லாமே கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து நிறைய இருக்கும், கொஞ்சமாக ஃபைபர்ஸும் அண்ட் செல்ஸும் இருக்கும்ன்ற அர்த்தம். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் மோர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி சப்குட்டீனஸ் டிஷ்யூ ஆஃப் தி பாடி. சப்குட்டீனஸ் டிஷ்யூனா ஸ்கின்னில் எபிடெர்மிஸ், டெர்மிஸ், அடுத்த லேயராக பார்த்திங்கன்னா சப்குட்டீனியஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்குட்டீனியஸ் லேயர் ஆஃப் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ.
ஸோ இந்த டேபிள் காலமில் பாருங்கள் செல்ஸு ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் அண்ட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் லொக்கேஷன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படின்றத நீங்கள் வெரைட்டி பண்ணி நீங்கள் படிக்க பாருங்கள். Next, dense connective tissue was more fibrous with less ground substance. Ground substances வந்து இதில் லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அதாவது மோர் தென் லூஸை காட்டலாம் டென்ஸில் வந்து மோர் ஃபைப்ரஸ் இருக்கும், அதில் வந்து லெஸ் ஃபைபர்ஸ் இருக்கும். ஆனால் கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து ஹைலி அதாவது மோர் அப்படி இருக்கும்னு அர்த்தம். இதில் வந்து லெஸ் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். With these fibers are arranged irregularly, it is called dense irregular connective tissue. Whereas if regularly arranged, it is dense regular connective tissue. அப்போ dense regular connective tissue, dense irregular connective tissueனா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். அதாவது அரேஞ்ச்மெண்ட் வந்து irregular-ஆக இருந்தால் irregular connective tissue dense. இஃப் ரெகுலராக இருந்துச்சுன்னா அது வந்து ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ டென்ஸ். ஓகேவா? டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் ஃபவுண்ட் இன் டெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின். அதாவது எபிடெர்மிஸ்க்கு பிலோ தி எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை டெர்மிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா டெர்மிஸ்க்கு அபோவாக இருக்கிறத எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ செகண்ட் லேயராக இருக்கக்கூடியது தான் டெர்மிஸ். அந்த டெர்மிஸில் வந்து டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டென்ட் ஆகிருக்கும். வேர் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஃபோர்ஸஸ் இன் த நம்பர் ஆஃப் டைரக்ஷன்ஸ். அப்போ டைரக்ஷன்ஸ் வந்து நிறைய விதமான நம்பர்ஸ் அதிக எண்ணிக்கையில் உள்ள டைரக்ஷன்ஸில் இந்த ஃபோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், dense regular connective tissue however is seen in locations where the major forces are in the particular direction, example tendons and ligaments. அதாவது டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு மேஜர் ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நோக்கி மேஜர் ஃபோர்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். டெண்டன்ஸ் மீன்ஸ் மசில் டு போன் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும், லிகமெண்ட்ஸ்னால் போன் டு போன் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து மோர் ஃபோர்ஸஸ் அதாவது மேஜர் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை உந்துதல் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்கிறது தான் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. Next, reticular connective tissue is seen within the organs like the kidneys, liver, where it forms the delicate supporting framework for the tissue within it. அதாவது அந்த டிஷ்யூக்குள்ளே அந்த கிட்னி அல்லது லிவர் இந்த மாதிரி ஆர்கனில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூக்கு பேர் ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன் இந்த எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டெலிகேட் சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தி டிஷ்யூ வித்தின் இட். அந்த லிவருக்குள்ளே ஆர்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூக்குள்ளே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்காக வந்து கனெக்ட் ஆகி ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும் அப்படின்றதான் ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூ கண்டைன்ஸ் செல்ஸ் கால்டு அடிப்போசைட்ஸ். அப்போ அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் அடிப்போசைட்ஸ், which are filled with fat and serve as potential energy stores. அப்போ அந்த அடிப்போஸ் டிஷ்யூ தான் வந்து ஒரு ஃபேட்டால் ஃபில் பண்ணப்பட்டு அந்த இடத்துக்கு அந்த ஆர்கனுக்கு தேவையான ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா இருக்கக்கூடியதான் அடிப்போஸ் டிஷ்யூ. இட்ஸ் சீன் இன் சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூ அண்ட் அரவுண்ட் விஸ்ரா. எபிடெர்மிஸ் டெர்மிஸ் அடுத்த லேயராக சப்க்யூட்டேனியஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டுக்கு பேர் அடிப்போஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்போஸ் ஃபேட் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி நமக்கு வந்து சர்வ் பண்ணுது. ஓகே, அப்போ கனெக்டிவ் டிஷ்யூவில் டைப்ஸ் வந்து இங்கே வந்து ஃப்ளோ சார்ட் மூலமாக போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ, அந்த மாதிரி 3 வெரைட்டியாக பிரித்து லூஸில் வந்து ஏரியோலார் அடிப்போஸ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஒயிட் ஃபைபரஸ் அண்ட் எல்லோ எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. ஒயிட் ஃபைபரஸில் கார்டு, ஷீட்டு அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லோ எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூவில் கார்டு, ஷீட்டுன்னு கொடுத்து இது லிகமெண்ட், அங்கே இருக்க கார்டு வந்து டெண்டன். ஓகே, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் ஸ்கெலிட்டல், வேஸ்குலார் அண்ட் ரெட்டிகுலார் பிக்மெண்டட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேஸ்குலார் டிஷ்யூவில் வந்து இருக்கக்கூடியது தான் பிளட்டும் லிம்பும். ஸ்கெலிட்டல் டிஷ்யூவில் இருக்கக்கூடியது கார்டிலேஜ், போன். அந்த கார்டிலேஜில் வரக்கூடியதான் ஹைலிங் கார்டிலேஜ், ஃபைபரஸ் கார்டிலேஜ் அண்ட் கால்சிஃபைடு கார்டிலேஜ். இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட டைப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே,
ஸோ இப்போ கனெக்டிவ் டிஷ்யூனா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, இதில் என்னென்ன டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குன்னு பார்த்தோம். இதில் அப்ளைடு அனாட்டமின்னு பார்த்தீங்கன்னா எடிமா இஸ் எ டேர்ம் யூஸ்ட் டு இண்டிகேட் ஸ்வெல்லிங் ஆஃப் டிஷ்யூஸ் due to excessive accumulation of fluid usually within the loose connective tissues of the body. loose connective tissueல more surface area இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அதில் ஃபைபர் டென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்றது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஸ்கின்னை தான் எடுத்துக்கணும். அந்த ஸ்கின்னில் வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து நிறைய அக்குமுலேட் ஆகிடுச்சு ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்வெல்லிங்க்கு பேர் தான் எடிமா அப்படின்ற ஒரு மெடிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுறோம். It is usually caused due to disease process that increases the permeability of blood vessels, leading to extravasation of fluid into the surrounding connective tissues. அதாவது சம் பிளட் வெசல்ஸில் அந்த பெர்மிபிலிட்டி அந்த ஊடுருவும் தன்மை வந்து அதிகமாகும் போது அதனால் அந்த ஃப்ளூயிட் வந்து அங்கே ஒரே இடத்துல வந்து ஸ்டாக்னேட் ஆகுது, அக்குமுலேட் ஆகுது. அதான் எக்ஸ்ட்ராவேஷேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இன்டு தி சரௌண்டிங் கனெக்டிவ் டிஷ்யூஸ். Certain inflammatory diseases specifically affect connective tissues and are known as connective tissue disorders such as rheumatoid arthritis and systemic lupus erythematosus. அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு ரீசன், அந்த ஒரு டிசீஸ் கண்டிஷனிலும் சிஸ்டமிக் லியூப்பஸ் எரித்தமெட்டஸ் அதாவது SLE அப்படின்னு ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்குது. இதில் வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இன்ஃப்ளமேட்ரியாக ஆகிடும். இன்ஃப்ளமேஷன்னா சம் இன்ஃபெக்ஷன் என்ட்ராகி அதனோட நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அப்நார்மலாக ஆகக்கூடியதாக இருக்கும். அப்போ அங்கே வந்து எடிமாவும் இருக்கும். சிம்டம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன், அதாவது நாட் ஹீலிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அங்கே இருக்கும். அப்போது அந்த கனெக்டிவ் டிஷ்யூ சம் டேமேஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இன்னொன்று வந்து SLE சிஸ்டமிக் லியூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ். In these conditions, the body produces autoantibodies against the body's own connective tissue leading to these symptoms experienced. அப்போ அந்த பாடி என்ன பண்ணுது, ஆட்டோ ஆன்டிபாடிஸை வந்து அதுக்கு எதிராக பாடிஸ் அதாவது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஓன் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக செயல்படும் போது சம் சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு அர்த்தம். அதர் டிசீசஸ் ஆர் ஜெனட்டிக் இன் நேச்சர் இன் விச் தி genes controlling for components of connective tissue are defective. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட காம்பனண்ட்டில் வந்து சம் கண்ட்ரோலிங் ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நேச்சராகவே அமைஞ்சிருந்தாலும் அதுவே ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு அர்த்தம். This can lead to a number of clinical manifestations like laxity of skin, heart valve defects and joint hypermobility. இதெல்லாம் these are all these disorders of the connective tissue. ஸோ கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னோட லாக்ஸிசிட்டி, அதாவது அதனோட தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டு நீங்கள் இப்படி பிஞ்ச் பண்ணி ஸ்கின்னை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும் அதனோட நார்மல் ஸ்டேட்டுக்கு போகிறது. அதுதான் லாக்ஸிசிட்டி ஆஃப் ஸ்கின். ஹார்ட் வால் டிஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதனால் அந்த இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன்றது வந்து அந்த கனெக்டிவ் டிஷ்யூலோடு இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் ஆகும்போது அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஒரு சில செல்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அதனோட ஸ்ட்ரக்சர்லேயோ அதனோட ஃபங்க்ஷன்லேயோ ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த டிஃபெக்ட் இருக்கும்போது இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும். லாக்ஸிட்டி ஆஃப் ஸ்கின், ஹார்ட் வால் டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ஹைப்பர் மொபிலிட்டி. Examples include Ehlers-Danlos syndrome and Marfan syndrome. In obesity, excess fat is stored in the adipocytes and is especially visible in the subcutaneous tissue around the lower abdomen. அதாவது lower abdomen means below the umbilicus, and this siteல வந்து அடிப்போசைட்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்டோர் ஆகப்படுது. அதனால தான் அவங்களுக்கு வந்து தொப்பை வயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஓவர் வெயிட் ஆகிறாங்கன்னு அர்த்தம். வயிறு தொப்பையாக இருக்கும்போதே அவங்க வந்து அந்த சப்குட்டியன்ஸ் டிஷ்யூவில் வந்து நிறைய அடிப்போசைட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடுது, அதனால் அவங்க வந்து ஒபீஸாக இருப்பாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், லைப்போமாஸ் ஆர் காமன் பினைன் டியூமர்ஸ் ஆஃப் அடிப்போசைட்ஸ் தட் ஆர் ஆஃபன் சீன் ஆஸ் சாஃப்ட் லம்ப்ஸ் ஆன் த ஸ்கின். ஸ்கின்னில் ஒரு சில இடத்துல வந்து கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான்.
அந்த பினைன் டியூமர், அதாவது சாதாரணமாக முதலாக உருவாகக்கூடிய ஒரு கட்டி. அந்த கட்டி எதனாலனா அந்த அடிப்போசைட்ஸ் வந்து ஒரு சில இடத்துல லம்பாக ஃபார்ம் ஆகி, அதாவது கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கிறது ஸ்கின்ல, அதுக்கு பேர் லைப்போமா. ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்தது கனெக்டிவ் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அனதர் ஒன் அப்ளைடு அனாட்டமி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். உங்கள் புக்கில் இருந்த எடுத்த நோட்ஸ் தான் இது. நீங்கள் படித்து புக்கையும் இதையும் சேர்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இது 5 மார்க் கொஸ்டினில் வரக்கூடிய கொஸ்டின் தான். படிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ.